நாம் இன்னைக்கு நம்மளோட ப்ரொடக்ஷனுக்கு தேவையான மறிக்கொழுந்தை கலெக்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது எங்கேன்னு சொன்னாக்கா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பக்கத்தில் இன்னும் உள்ளாக வந்தோம்னு சொன்னாக்கா இந்த மறிக்கொழுந்து பண்ணை கிடச்சிது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இது பார்த்தோம்னாக்கா ஒரு பெரிய பண்ணையாக உங்களுக்கு சுற்றியும் ஒரு இயற்கை சூழலோடு இருக்கவங்களுக்கு எல்லா பக்கமும் வந்து மலைகளுக்கு நடுவில் விண்டு மில்லு இந்த மாதிரி சொல்லிட்டு பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பண்ணைக்குள்ளே வந்தோம்னு சொன்னாக்காலே ஒரு நல்ல ஒரு வாசம் மறிக்கொழுந்து நம்மளுக்கு சின்னதாக ஒரு மறிக்கொழுந்து தள்ள வச்சாக்காலே அவ்வளோ வாசமாக இருக்கும். இது இவ்வளோ பெரிய ஏக்கரால் வந்து உங்கள் மறிக்கொழுந்து போடுறான்னு சொன்னாக்கா எவ்வளோ வாசமாக இருக்கும் நீங்களே பார்த்துக்குங்க. இந்த மறிக்கொழுந்துங்கிறது நம்மளுக்கு ஸ்கின்னில் இருக்கக்கூடிய போர்ஸை க்ளீன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஆயில்னஸ் வந்து க்ளீன் பண்ணி நம்ம ஸ்கின் நல்லா பிரைட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் ஆகும். நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மறிக்கொழுந்து மருவு இதெல்லாம் தேவைங்கிறப்ப நம்ம நேரடியாக வந்து பண்ணைகளுக்கு வந்துடுவோம். நம்ம பண்ணைகளுக்கு வந்து அங்கேருந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக கலெக்ட் பண்ணிட்டு போவோம். நம்ம வந்து கடைகளில் வச்சு விற்கும்போது அது வந்து பாதி அழுகிற நிலையில் வந்துடும். நமக்கு பார்த்தோம்னு சொன்னாக்காலே நம்ம அதனால் வந்து அந்த கடைகளை போய் நேரடியாக வாங்காமல் இந்த மாதிரி பண்ணைகளுக்கு வந்து நம்ம வந்து தேவையான மறிக்கொழுந்து இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போவோம். நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை இதெல்லாம் வந்து சீசனில் வர்றது தான் உங்களுக்கு. அது இந்த வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டு இது தேவையான சமயத்தில் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். பொதுவாக இது நம்ம வந்து நிறம் நேச்சுரல்ஸை தயார் பண்ணக்கூடிய ஹேர் ஆயிலில் அண்டு ஹெர்பல் பாத் பவுடரில் இது வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு வாசனைக்காக மட்டும் இல்லை, இது நிறைய ஸ்கின் பெனிஃபிட்டும் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து இதை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்.